அப்ப இதையெல்லாம் பார்த்தவன தான் இவன் இஸ்லாமியர்களை கருவறுப்பதற்கு இறங்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களும் போய் அதை விசிலடிக்கிறாங்களே, அதுல போய் சேர்றாங்களேன்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுதுதான் அவனுடைய ஆவணத்தை தேட ஆரம்பிக்கிறோம். பைலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சட்ட விதிகள், சட்ட விதி புக் இருக்கான்னு பார்க்கும்போது நாம் தமிழர் ஆவணம்னு என்ன செய்யறது, ஒரு புக் இருக்கிறது. அதாவது அவங்களுடைய சட்ட விதியில அவன் எழுதியிருக்கான். என்ன பக்கம் 105, அது பாருங்க, பக்கம் 105 என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா, இன்ன மதம் சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு புறவயம் மத அடையாளம் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க எங்க கட்சியில வர்றதா இருந்தா மத அடையாளம் பேரையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். பேரை வச்சுக்கிற கூடாது. கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு திரிகிறாங்கன்னு அது காரணம் இருக்குது. சிலர் நடிப்பதற்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. அவங்களும் தமிழ் இல்லாத இங்கிலீஷ்ல சில ஆங்கிலத்துல பேர்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப மத அடையாளம் காணும் வகையில், மத அடையாளம் சொல்லக்கூடிய வகையில பேர் வைக்காத அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். அப்ப ஏன் இதை ஏன் சொல்றான்? ஒரு கட்சிக்காரனுக்கு இது வேலை இல்லையே, அரசியல் கட்சிக்காரனுக்கு தேவையில்லையே, இதை முஸ்லீமை தான் சொல்கிறான் என்று செய்யறது இருக்கிறது. 39ஆம் பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் அப்படி படிக்கிறேன் பாருங்க. அதாவது 3ஆம் முரண்பாடுகளான முகமதியமும் கிறித்தவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை. சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலுவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மதவழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறித்தவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகை முரண் வகையிலும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். அதாவது இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அவ முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு அதுல என்ன செய்யறான்னு கேட்டா, இவர்கள் என்றால் முஸ்லிம்களும் கிறித்தவர்களும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும், எச்சரிக்கையோடு கவனமா இருக்கணும். நம்மால் நினைச்சிடாதீங்க, எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் நடிக்கணும். உங்களுக்கு நாங்க நபிகள் நாயத்துக்கு நாங்க தான் நிக்கிறோம் பேசணும். இப்படி ஏதாவது இப்படி அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறான். அந்த விதியில எழுதியிருக்கிறான். அப்ப அந்த நாம் தமிழர்ல பொறுப்பில் வகிக்கக்கூடிய அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களை ஏமாத்தணும். அவங்க நம்பிடக்கூடாது. நம்ம எடுத்திருக்கிற இந்த அஜெண்டாவுக்கு ஏன்னா அவன் RSS அஜெண்டாவில் எடுத்திருக்கிறான். பகிரங்கம் RSS இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும், மத அடையாளங்களை துறக்கணும். இந்த அடையாளத்தை வச்சீங்கன்னா இது ரொம்ப வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பக்குவமாகத்தான் நீங்க கையாளணுமே தவிர வெளிப்படையாக கையாண்டு விடக்கூடாது. தெரிஞ்சுக்கிடுவாங்க. அன்போடு இருக்க வேண்டும், ஆனா விழிப்போடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்பதான் வணங்குது. இப்ப நம்மளை கருவறுக்கிறதுக்கு தான் இதை உண்டாக்கி இருக்கிறான். அவனுடைய பேச்சுக்களும் அதை காட்டுகிறது. எழுத்துல எழுதி வைத்து தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்ட, நிர்வாகிகளுக்கு உள்ள பகிர்ந்து கொண்ட அந்த ஆவணத்துக்குள்ள அதுல முஸ்லிம்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு, கிறிஸ்தவர்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். கவனமா இருந்துக்க, இவங்க எல்லாம் சந்தேகத்துக்குரிய ஆளுக்க, இவங்களோட கேர்ஃபுல்லா இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம்.